ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃப்ளிப்கார்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா டெலிவரி டீம் இருக்குது, வேர்ஹவுஸ் டீம் இருக்குது, ஹோல்சேல் டீம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸலண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் 10th முடிச்சிருந்தாலோ 12th முடிச்சிருந்தாலோ இல்லை நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட இதில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, டில் எண்ட் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது ஃப்ளிப்கார்ட்டோட ஒஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் சப்ளை செயின் ஆப்ரேஷன்ஸ் பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு காமர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காமர்ஸ் அப்படின்றது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்குள்ளே நடக்கிற ப்ராசஸ். அதாவது செல்லர்ஸ் அதில் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதும், நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்டை வாங்குறதும் மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் இதுக்கிடையில் எவ்வளோ டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கான ட்ரைனிங் ஃப்ளிப்கார்ட்லேருந்தே டைரெக்டாக கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் ப்ராசஸ்க்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அண்ட் ஒன்ஸ் நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் இருக்க போகுது. நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரைனிங் இருக்க போகுது. இதில் ஃபுல்லாக காமர்ஸ் பற்றின ட்ரைனிங் கொடுக்குறாங்களே, ஸோ ஏதாவது நம்மக்கிட்டேருந்து அமௌண்ட் வாங்குவாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டே உங்களுக்கு தேவையில்லைங்க. இந்த ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ எதுவுமே நீங்கள் பே பண்ண போகிறதில்ல. 45 days நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க. அண்ட் ஒன்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியில் நீங்கள் ப்ளேஸ் ஆக போகிறீங்க. இந்த ட்ரைனிங் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஸ்டைஃபன் மாதிரி பேமெண்ட் கொடுப்பாங்களான்னு கேட்குறீங்க இல்லையா? எஸ், உங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரியான பேமெண்ட் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, வேர்ஹவுஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டெலிவரி அசோசியேட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இடேப் அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கேட்டகரி இருக்குது, அண்ட் ஹோல்சேல் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கேட்டகரி இருக்குது. இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வேர்ஹவுஸ் அதாவது பேக்கிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேர்ஹவுஸ் சூஸ் பண்ணுங்கள். டெலிவரி அசோசியேட்டாக அதாவது ப்ராடக்ட்ஸை போய் டெலிவர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டெலிவரி அசோசியேட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஹோல்சேல் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியும் சூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கேட்டகரியை பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் உள்ள போயிடுவீங்க. அண்ட் ஆல்சோ இவங்க உங்களுக்கான சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு ஜஸ்ட் இம்மீடியட்டாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் என்ன மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சேல்ஸ் வந்திருக்கு, அதை எங்கே டெலிவர் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுற அந்த பர்சன், அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுற அந்த பர்சன், செக்ரிகேட்டர்னா அதை தனித்தனியாக பிரிக்கிற பர்சன்ஸ், சார்ட் பண்ணுறவங்க, குவாலிட்டி செக் பண்ணுறவங்க, டாக் மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இஷ்யூ ரெசல்யூஷன், குவாலிட்டி செக் எக்ஸிக்யூட்டிவ், ஹப் இன்சார்ஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி இதுக்கிடையில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கேட்டகரியில் எந்த கேட்டகரி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரைனிங்கை நீங்கள் முடிக்கும்போது காமர்ஸ் பற்றின ஒரு ஃபுல் நாலேஜ், காமர்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றின ஒரு ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்படி ப்ராடக்டை பிக் பண்ணுறாங்க, அதை எப்படி பேக் பண்ணுறாங்க, அதை எப்படி டிஸ்பேட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். ஸோ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் ப்ராசஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, ஈஸ்ட் இந்தியான்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன்ஸில் எந்த லொக்கேஷனில் வேணாலும் உங்களோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணலாம். சவுத் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லொக்கேஷன்ஸ், நமக்கு கோயம்புத்தூர், ஹோசூர், பெங்களூர், விஜயவாடா இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த லொக்கேஷனில் வேணாலும் உங்களோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணலாம். வெஸ்ட் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, ஸோ எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பையோ அந்த லொக்கேஷன்ஸில் போயிட்டு இந்த இன்டர்ன்ஷிப்பை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. செகண்ட், உங்களோட டவுட் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு டவுட் இருக்கு இல்லையா, நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க
பண்ணியிருக்கலாம், இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்ல 12th கூட முடிச்சிருக்கலாம். நீங்க தாராளமா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். எஸ், 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 57 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ட்ரெய்னிங் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ட்ரெய்னிங் ப்ராசஸ் பண்றதுக்கு என்கிட்ட லேப்டாப் இருக்கணுமா, டெஸ்க்டாப் இருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். வேண்டவே வேண்டாங்க. கிட்ட ஒரே ஒரு மொபைல் ஃபோன் பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தாவே போதும். பட் அந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இருக்கணும். அண்ட் வித் குட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாவே போதும். ஈஸியா நீங்க இந்த ட்ரெய்னிங் ப்ராசஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இது டோட்டலா பார்த்தீங்கன்னா 54 டேஸ் உங்களுக்கு இந்த ட்ரெய்னிங் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த கேட்டகரி நீங்க சூஸ் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ண போறது வேர் ஹவுஸ்னு வச்சுக்கலாம். ஸோ வேர் ஹவுஸ் அப்படின்ற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டீடைல்ஸ் பேஜ் வந்துருச்சு. உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணுங்க அண்ட் லாஸ்ட் நேம் டைப் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக டைப் பண்ணுங்க. உங்களோட ஃபாதர் நேம் அண்ட் தென் உங்களோட ஃபாதரோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஸோ மொபைல் நம்பர் அண்ட் மதரோட ஆக்குபேஷன் லைக் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுத்துருங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ். இதில் போயிட்டு உங்களோட ஜோன் சூஸ் பண்ணிக்கோங்க. சவுத் இந்தியா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டில் வந்துட்டு நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்டில் இதில் ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கடலூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலின்னு ஏகப்பட்ட நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். செலக்டட் சப்டிவிஷன் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அண்ட் செலக்டட் சிட்டி என்ன அப்படின்றத சூஸ் பண்ணி உங்களோட கரண்ட் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கீங்களா, 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா, 10th ப்ளஸ் டிப்ளமோவா, இல்லை 10th ப்ளஸ் ஐடிஐயா, 12th இல்லை கிராஜுவேட்டா, போஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சா, இல்லை இப்போ கரண்ட்டாக படிச்சுட்ருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கரண்ட்டாக படிச்சுட்ருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூட்டில் உங்களோட காலேஜ் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஜாப்மே பண்ணல அப்படின்னா கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் நோ கொடுத்துருங்க. இதில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை லுக்கிங் ஃபார் இன்டர்ன்ஷிப்னா லுக்கிங் ஃபார் இன்டர்ன்ஷிப் கொடுங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துருங்க. ஏதாவது இன்டர்ன்ஷிப் ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துருங்க. ஆர் யூ வில்லிங் டு ஜாயின் இன்டர்ன்ஷிப் அவுட் சைட் ஆஃப் யூர் சிட்டின்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆஃப்லைன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்க்கு ரெடியாக இருக்கீங்களா, ஆன்லைனில் கிளாஸஸ் இருந்தால் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் போயிட்டு ஆஃப்லைன், அதாவது ஆஃபீஸில் போயிட்டு கூட நான் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுவேன், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு எஸ் கொடுங்க. என்ன மாதிரி லொக்கேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர் இருக்குது, பெங்களூர் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சென்னை கூட சூஸ் பண்ணலாம், இல்லை கோயம்புத்தூர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே இருக்கிற ரீகேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த வேர்ஹவுஸ் ட்ரைனிங் மாடியூலுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணியாச்சு. இதே மாதிரி டெலிவரி அசோசியேட் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணணும்னா அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள், இல்லை ஹோல்சேல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னால் அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரைனிங்கான ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு ஃபர்தராக எப்படி இந்த ட்ரைனிங்கை நீங்கள் அட்டென்ட் பண்ணணும், ஆன்லைன்லையா இல்லை ஆஃப்லைன்லையா, இல்லை என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத அவங்களே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு ட்ரஸ்டபுளான இ-காமர்ஸ் வெப்சைட் ரிலேட்டடான ஜாப் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாபை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாம நம்ம சேனல் ஜாப் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திருப்பியும் ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.